அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் ஆண்டவருடைய கிருபையினால் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நாம் தேவனுடைய சமூகத்தில் கூடி தேவனை ஆராதிக்கும்படி தேவன் நமக்கு கொடுத்துருக்க அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துவோம். தேவன் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகின்ற நம்ம பார்க்குறோம். ஆமேன். இந்த வருடத்தினுடைய 9 மாதங்களை ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம். we are going to enter into the 4th quarter, கடைசி பகுதிகளில் போகிறோம். காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் தேவன் மாறாதவராய் நம்மோட கூட இருக்கிறார். ஆமேன். ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாள் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம கூடி வரல. ஜீவனுள்ள தேவன், அவர் உயிரோடு இருக்கிறவர், நம்மை தேடுகிறவருக்கு பதில் கொடுக்கிறவர் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். அதனால் அந்த நேரத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒரு வார்த்தைகளை நம்ம தியானித்து நம்ம காலை ஜெபத்தை பார்ப்போம். சங்கீதம் 34:10 இப்படியாய் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான வார்த்தை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை தேடியவர்களுக்கும் கர்த்தரை தேடாத உள்ள ஜனங்களுக்கு உள்ள காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். சிங்கக்குட்டிகள் என்பது நமக்கு தெரியும், அது ஒரு நாளும் பசித்திருப்பதில்லை. அதை காட்டினுடைய ராஜா என்று பார்க்குறோம். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, இவன் இந்த விஷயத்தில் ரொம்ப புலியா பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க. கணக்கில் புலி, இல்லை அதில் புலி இதில் புலின்னுவாங்க. அப்படின்னா அவர் தான் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிற ஆட்கள். அப்படிப்பட்ட ஆட்கள் எப்படி குறைவுள்ளவளாக இருந்தாலும் கூட தேவனை தேடுகிற ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த வருஷத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எவ்வளோ காலங்கள் ஓடிருச்சே நம்ம நினைச்சாலும் கூட ஆண்டவரை நாம் தேடும் பொழுது நிச்சயமாகவே ஒரு காரியத்தையும் குறைபடாதபடி தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஆமேன். ஒருவேளை நம்ம நினச்சி பார்க்கலாம், சிங்கக்குட்டிகள்லாம் பல நேரத்தில் நம்மளுக்கு ஓமைகள் புரியறதில்லை. நினச்சி பாருங்கள், ஒரு நாட்டுடைய ராஜா, அவனுடைய ஆள், அவனுக்கு குறைவே கிடையாது. அவன் தான் சிங்கம், அவனுடைய குட்டி, அவனுடைய மகன். அவனுக்கு குறைகள் நிறையா வரலாம், அவனுக்கு ஏக்கங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம். ஒருவேளை பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட அவன் சாப்பிட்டு ஜாலியாக இருக்கும்போது கூட அவனுடைய உள்ளத்தில் பல குறைகள், பல ஏமாற்றங்கள் இருக்குது இல்லையா? அரசியல்வாதிகள் எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி தேவன் செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? மனுஷனை அல்ல, தேவனை தேடும்போது. சிங்கன்றது நம்முடைய சுய திறமையை குறித்து மற்ற அல்ல. ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 107:8 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் தவணமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்கின்ற வசனம் நம்ம வாசிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவர் மேலே தாகமாக பசியாக இருக்கிறாங்களோ, 8வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறாராம். ஆமேன். யாரெல்லாம் தவித்து போயிருக்கிறாங்களோ, தவணம் என்பது ஒருவேளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்குது. thirsty soul, ஏக்கத்தோடு ஆண்டவர் மேல், ஆண்டவரே நான் உம்மை தேடுகிறேன், ஆண்டவரே உண்மையே நான் நம்பியிருக்கிறேன் ஆண்டவர் என்று அவரை மட்டுமே நம்பியிருக்கிற, அவரை மட்டுமே பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? நன்மையினால் நிரப்புகிறவராக இருக்கிறார். வேறு எதையும் குறித்தல்ல, என்னுடைய திறமை குறித்தல்ல, என்னுடைய அறிவை குறித்தல்ல, நான் எவ்வளோ பெரிய ஆள், எனக்கு தெரியாத வசனம் என்ன, நான் ஜெபிக்கும் போது தேவன் கேட்பார். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நான் ஃபாஸ்டிங் இருந்தால் எல்லாத்தையும் ஆண்டவர் இருந்து வாங்கிடலாம். அப்படிலாம் இல்லை. ஆண்டவரே, நீர் என்னுடைய ஏக்கங்களை, கவலைகளை அறிந்த தேவனாக இருக்கிறீங்க. என் குடும்பத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. என்னுடைய ஆழத்தில் உள்ளத்தினுடைய ஆத்மாவில் உள்ள பாரங்களை தேவன் அறிந்திருக்கிறீங்க. எவ்வளோ பேர்ட்டு அதை வெளியே சொல்ல முடியாமல் கூட இருக்கலாம் பல நேரங்களில். ஆனால் தேவன் அந்த தவணமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்குறவராக இருக்கிறார். ஒவ்வொரு ஆத்துமாவையும் தேடி பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த ஆத்துமாவில் விலை உயர்ந்த ஆத்துமா இல்லை குறைந்த ஆத்துமா என்றெல்லாம் தேவனுக்கு இல்லை. அவருடைய பெயரே ஆத்துமநேசர். ஆமேன். அவர் ஆத்துமநேசர். நம்முடைய ஆத்துமாவில் பிரியமாக இருக்கிறார். உலகத்தான் ஏதோ ஒரு பாருங்கள், நிறைய பேருக்கு ஒரு நஷ்டஈடுன்னு கொடுக்கும் பொழுது இவனுக்கு இந்த பணம் கொடுத்தா போதும், ஒரு ஆத்துமா இழந்து போனால் கூட ஒரு 10 லட்சத்தை கொடுத்து முடித்து கதையை முடிக்கிறாங்க. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அவர் நம்முடைய ஆத்துமாவை விலையேற பெற்ற ஆத்மாவை பார்க்கறதுனால அதை திருப்தியாக்குகிறார், அதை நிறைவாக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த வருஷத்தினுடைய இந்த பகுதியில், நம்ம செப்டம்பர் மாதத்தினுடைய பகுதியில் நான் இருக்கும்போது நம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்கள் இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் உண்மையாய் தேடும் பொழுது, அவரை மட்டுமே பற்றி பிடிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை நிரப்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். குறைவுள்ள காரியங்கள் அல்ல. சங்கீதம் ஏசாயா 55 வாசிக்கிறோம், வாருங்கள் வந்து என்னிடத்துல இலவசமாய் வாங்கி சாப்பிடுங்கள். எதற்கு? அப்பம் பணம் இல்லாத ஒரு காரியத்திற்கு நீங்கள் வீணா பணத்தை செலவழிக்கிறீங்க. நான் ஏசாயா 55:1 வருகிறது. அந்த வார்த்தையின்படி நம் கண்ட காரியங்களில் நேரத்தை வீணடிக்காதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அவரை தேடும் பொழுது அவரே நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குவார். அது திருப்தியாக்கும் பொழுது மற்ற எல்லா காரியங்களும் நிரம்பி வழிகிற அனுபவத்தில் ஆண்டவர் கொண்டு போகிறார். தாவீது சொல்றாரு பாருங்க, என் வாழ்நாளெல்லாம் என்ன தொடங்கும்? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்கிறார். ஆமேன். இன்பமும் துன்பம் அல்ல, வாழ்க்கைன்றது எல்லாம் கலந்து வருதுன்னு சொல்றது இல்லை. எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் என்ன வருது? தேவனுடைய கிருபை என்னை பின்பற்றுது. அப்போ ஆண்டவருடைய நன்மை எனக்குள்ளே வருகிறது. எங்கெல்லாம் நான் பலவீனமாக நான் ஃபீல் பண்ணுறனோ, எங்கெல்லாம் நான் வீக்காக ஃபீல் பண்ணுறனோ, எங்கெல்லாம் நான் குறையாக ஃபீல் பண்ணுறனோ, எங்கெல்லாம் மற்றவர்கள் என்னை அற்பமாக நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் உங்களுடைய கிருபை என்னை தாங்குதுன்றார்.
அதனால தான் நன்மையும் கிருபைன்றார். உலகத்தனம் போல நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லல, நல்லா கவனிங்க. நன்மையும் கிருபை. ஆண்டவரை தேடும் பொழுது நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிகிற தேவனாக இருக்கிறார். அதற்கு தேவை நம்முடைய நினைவுகள் எண்ணங்கள்லாம் வெறுமையாக்கி ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர் நிரப்ப முடியும். நான் ஏற்கனவே என் உள்ளத்தை எல்லாத்தையும் நிரப்பி கொண்டு வந்தால் அதை திருப்தியாக்கவே முடியாது. அதனால தவணமுள்ள தாகமுள்ள ஆத்துமாவை ஆண்டவரை தேடிக்க வாஞ்சை உள்ளவர்களாய் அந்த மானானது நீரோடை வாஞ்சிக்கிறது போல எவ்வளவு அதை தேடி ஓடி 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 அப்படி தேடி தேடி அது பேங்க்ஷன் பண்ற மாதிரி ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை நன்மையால் திருப்தியாக்குற, ஏதோ பசிக்கு கொடுக்கிற தேவன் அல்ல, அவர் நம்மை மீதம் எடுக்க வைக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அந்த சீஷர்கள் கேட்டாங்க, அந்த ஒரு எண்ணம் ஆண்டவர் பார்த்து சொல்லும்போது, நீங்கள் சீஷர்களுடைய இந்த பரிசேயர்களுடைய புளித்த மாவை கொடுத்து எச்சரிக்கையா இருங்கள், கள்ள உபதேசங்கள் எச்சரிக்கையா இருங்கள் சொல்லும் பொழுது, நாங்கள் செய்த அற்புதங்களை நீங்கள் நினைக்கலையா? அவர் எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்கன்னு கேட்கல, எவ்வளவு கூடை மீதி எடுத்தில் என்று கேட்கிறார். தேவன் மீதம் எடுக்க வைக்கிறவர். அதான் நம்முடைய காரியம். ஏதோ எனக்கு தேவை கொஞ்சம்னா அதை மட்டும் கொடுக்குறல்ல, அந்த தேவைகளை சந்தித்து மீதம் வைக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அவர் நம்மை நிரப்பி வழிகிற ஒரு வழியை செய்கிற ஒரு அபிஷேகத்தில் நம்ம நடத்துகிற ஒரு தேவனா இருக்கிறார். அதனால் அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த ஒரு நிறைவோடு, ஆண்டவரே நீர் என்னை நிரப்பும் ஆண்டவரே, என் ஆத்துமாவில் மட்டுமல்ல எல்லா காரியங்களிலும் என்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நிரப்பும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அன்றைக்கு ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அப்படியே மேலிருந்து இறங்கி அவன் தாடியை நனைத்து அவனுடைய அங்கே அந்த சரீரத்தை நிரப்பினது. அதே போல இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய அந்த கிருபை நம்முடைய ஆத்துமாவை நிரப்பும்படியாக நாம் மன்றாடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே உம்மை உண்மையாய் தேடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபட நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்மை நாங்கள் தேடுகிறோம். எங்களுடைய சொந்த ஞானத்தை அல்ல, எங்கள் சொந்த திறமை அல்ல, உலகத்தினுடைய மனிதர்கள் அல்ல, உலகத்தினுடைய காரியங்கள் அல்ல, எங்கள் வேலை செய்கிற இடங்களில் உள்ள தலைவர்கள் அல்ல, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் தேடும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களை நன்மையினால் திருப்தியாக்குகிற ஆண்டவரே. ஆம் ராஜா, எங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறவர் நீர் என்று நாங்கள் வாசிக்கிற பிரகாரமாய் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களை நிரப்புங்க ராஜா. ஏக்கத்தோடு தாகத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. அவர்களை சந்தோஷப்பட செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சங்கீதத்தில் சொல்கிற பிரகாரமாய் நன்மையை காண்பிக்கிறவன் என்று சொல்கிறவர் யார் என்று சொல்கிற அநேகர் கர்த்தாவே, ஆனாலும் உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. இந்த வருடத்தினுடைய ஆண்டவரே மாதத்தில் கடைசி பகுதியில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் கூட உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் மாறாதல் புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுங்க ராஜா, எங்களை பலப்படுத்துங்க. விசேஷமாக இந்த சபைக்காக ஜெபிக்கிறோம், போதகருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையின் தயவு இருக்கட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாவை நிரப்புங்க. இன்னும் அநேக ஆத்துமாங்களுக்கு கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் உங்கள் கரங்களை கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை பாடல்கள் தேவ நாம மையப்படட்டும் ராஜா. உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துகிறதாய் அந்த ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை அந்த ஆராதனை நேரத்தில் ஒழுங்குபடுத்துங்க ஆண்டவரே. அதே போல பேசுகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோட பேசுங்க ராஜா. உம்முடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமையாக இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை தேவைகள் அநேகம் இருந்தாலும் கூட எல்லாருடைய தேவையை சந்திப்பது தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே. அந்த வார்த்தையை நாங்கள் இருதயத்தில் சாந்தமுள்ளவர்களை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. பேசுகிற தாசன் நீர் மறைத்து வெளிப்படுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கூட எல்லா காரியங்களும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கனமகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே.
எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆமென். காலை வேளையில கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தை, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை நான் உன்னை விட்டு விலக்க மாட்டேன். அந்த வசனத்தை கூட நம்ம பாட போகிறோம். ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம அநேக நேரம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் கொடுத்த அந்த வாக்கிலே எப்பொழுதும் உண்மை உள்ள தேவன். அந்த உண்மை உள்ள தேவனை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் ஒரு வார்த்தையையும் உணர்ந்தவர்களாய் பாடுவோம். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே.
யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் ஆனாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. இத்தனை பேர் இதை உணர்ந்தவர்களா பாடுனீங்க. அவர் கிருபை அவர் இரக்கம் ஒரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில மாறாது. மலைகள் மலை போல நம்பினவங்க கூட நம்மளை விட்டு போகலாம். நான் இதை உணர்ந்தவளாய் அனுபவித்தவளாய் இன்று வரை அனுபவிக்கிறவளா சொல்றேன். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாத தேவன், ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத தேவன். ஏன்னா என்னுடைய 14 வயசுல நான் என்னோட தந்தையை இழந்தேன். அன்னைக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு சொன்னார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இன்னைக்கு நான் பாடும்போது அதை நினைவுபடுத்துறார் ஆண்டவர். எத்தனையோ முறை நான் தனிமையில் இருந்திருக்கேன், ஆனால் ஒரு நாளுமே அதை நான் உணர்ந்ததே இல்லை. அவருடைய சமூகத்திலே நின்று உண்மை உள்ளவளாய் விசுவாசமாக நான் சொல்ல முடியும், உங்களையும் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாத தேவன். மீண்டும் ஆண்டவர் இதே வார்த்தையை சொல்றாரு, மலைகள் விலகினாலும் நீங்க கவலைப்படாதீங்க. மலை போல நம்பின காரியம் கைவிட்டு போனாலும் கவலைப்பட வேணாம். அவர் ஒருபோதும் உங்களை மறக்காத தேவன், ஒருபோதும் உங்களை கைவிடாத தேவன். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அவர் யெகோவா ஷம்மாவா எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற தேவன், யெகோவா ரூவாவா இருக்கிற தேவன், மெய்ப்பராய் நம்மை நடத்துகிற தேவன். நமக்கு பலவீனம் சுகவீனம்னு உட்காரும் பொழுது யெகோவா ரஃபாவாய் சுகம் தருகிற தேவன். ஆமென். நமக்கு எங்கேயும் ஓடி தேடி அலைய வேண்டாம். அவருடைய சமூகம் ஒன்றே போதும், எல்லாவற்றுக்கும் போதுமானவர். அவர் ஞானத்தில் குறைவு இருக்கா, அவர் போதுமானவர். ஃபினான்ஷியல் தேவை இருக்கா, அவர் போதுமானவர். நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கா, அவர் போதுமானவர். வாயில திறந்து சொல்லுவோமா, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே போதுமானவர், நீர் எங்க வாழ்க்கையிலே போதுமானவர். அநேக நேரத்தில் எதிரியானவன் குறைகளை மட்டுமே நம்ம கண்களை காமிப்பான், இதெல்லாம் குறையா இருக்கே அப்படின்னு. ஆனால் அந்த குறைகளில் அவர் போதுமானவர், அவரே போதுமானவர். ஆமென். அவரை தொடர்ந்து நம்ம ஆராதிக்க போறோம். உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே
பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே என்னுடைய குடும்பத்தில் உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. பாடுவோம் அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தாவே எங்களுடைய குடும்பத்துல நீங்க சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து ஆளுகை செய்யுங்க ராஜா. எங்க குடும்பங்களை உயர்த்துவது உம்முடைய கரத்துல தான் இருக்குது ராஜா. அப்பா பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசிக்க செய்கிற தேவன் கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற ராஜா. அப்பா, உம்முடைய நாமத்தை பெருக செய்யும்படியா எங்க குடும்பங்களில, எங்க சபைகளில, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அப்பா நீங்க பெருகணும்னு நாங்க வாஞ்சிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையில அப்பா அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை நீர் எங்கள் வாழ்க்கையில நீங்க கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். உலகத்துல பெருக்கம் எனக்கு வேணும், பொருளாதாரத்துல பெருக்கம் வேணும்னு சொல்லி நாங்கள் ஓடுகிறோம் கர்த்தாவே. ஆனால் உண்மையான உம்முடைய பிரசன்னம் எங்களிடத்துல பெருகட்டும் கர்த்தாவே. இந்த கால வேளையில உம்மை உயர்த்தும் எல்லா
ஸ்தானத்திற்கும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த காலை வேளையில குடும்பமாய் நாங்க உம்மை உயர்த்தணும் ராஜா. எங்க குடும்பத்துல நீங்க பெருகணும் தகப்பனே. கர்த்தாவே, நீங்க இருக்கிற இடத்துல வலி வேதனைகள் இல்ல சுவாமி. நீங்க இருக்கிற இடத்துல ஒரு விடுதலை உண்டு கர்த்தாவே. அப்பா, கிறிஸ்தவர்களாய் விசுவாசிகளாய் விடுதலையுள்ள வாழ்க்கையை நாங்கள் ஜீவிக்க கிருபையை தாரும். பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை கர்த்தாவே. அப்பா, ஒரு விடுதலையுள்ள ஒரு ஜீவியத்தை ஜீவிக்க நீங்க கிருபையிலே தரும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு புதிய வாரத்தில் புதிய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவருடைய வார்த்தையை கொண்டு பலப்படுத்துவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் நாம் ஜெயத்திற்கு நேராய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராய் நம்ம நடத்த விரும்புகிறார். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக பகுதிகளில் வெற்றியை சந்தித்தாலும் கூட, சில பகுதிகளில் ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை லீட் பண்ணாலும் கூட, சில சமயங்களில் சோர்வான பகுதிக்குள்ள கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு? அனுமதிக்கிறாரு. இல்லை, நாம் என்ன செய்யறோம்? கடந்து போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். சோர்வுகள் இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனையும் என்ன செய்கிறது? தாக்குகிறது, இல்லை தொற்றி பிடித்துக் கொள்கிறது. நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை தான் வாழ்றோம். வெளியில பார்க்கும்போது ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் முன்பதாக கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனாலும் சில பகுதிகளில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வான ஒரு பகுதிக்குள் கடந்து போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமா, பரவாயில்ல. எதுக்கும் நான் எல்லாரும் ஆமேன்னு ஆமோதிக்கிறீங்க. உண்மைதான் அது. அப்படி இல்லை, நாம் எவ்வளோ ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் மனிதர்களுடைய பார்வையில் சோசியல் லைஃப்ல சொசைட்டியில் நம்ம ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்தாலும் கூட அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனையே இல்லை, நல்ல வேலை, கை நிறையா சம்பாத்தியம், நல்ல பிள்ளைங்க எல்லாம் சொன்னாலும் கூட எல்லாரும் ஒரு சோர்வான பகுதிகளில் நாம் கடந்து போகிறோம். ஆனால் தேவ பிள்ளைகள் அந்த சோர்விலேயே கூடு கட்டி அங்கே வாழ்றதற்கு அல்ல, நம்மளுடைய கூடாரத்தை சோர்வு என்கின்ற பகுதிகளிலே அடைத்துக் கொள்வதற்கு அல்ல, அதிலிருந்து மேற்கொள்வதற்கு தான் கர்த்தர் உங்களையும் என்ன சேர்க்கிறார்? அழைத்து இருக்கிறார். அப்போ சோர்விலிருந்து பலன் கொள்வது எப்படின்னு சொல்லி இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஒரு சோர்விலிருந்து எப்படி என்னை பலன் கொள்ளுகிறவளாய் நான் மாற்றிக்கொள்ள முடியும்? இந்த சோர்வு இல்ல, கர்த்தர் ஒரு நெருக்கத்தின் மத்தியில் இல்ல சோர்வின் மத்தியில் போறாருன்னா அனுமதிக்கிறார்னா கர்த்தர் நம்மை தண்டிக்கிறார் என்பது அர்த்தம் அல்ல. நம்ம அநேக நேரம் நினைக்கிறோம், இந்த உலகம் நம்ம அப்படிதான் சொல்லுதுல, சக்சஸா இருக்கிறவரையும் நம்மள ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனை போல பார்க்கும். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நெருக்கடி வந்துருச்சுன்னா எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கிறாரு இந்த பிரதர், இல்ல இந்த சிஸ்டர் எங்கேயோ என்ன செய்யிருக்கிறாங்க, தப்பு பண்ணியிருக்கிறாங்க. இல்ல, சோர்வுகளும் நெருக்கங்களும் நெருக்கடிகளும் நம்மை தண்டிப்பதற்கு அல்ல. இந்த வாழ்க்கையில் நம்ம கேட்டோம்ல, இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, திடன்கொள், நான் இந்த உலகத்தை ஜெயிப்பவர் பக்கம் நிக்கிறோமா இல்ல தோற்று போனவங்க பக்கம் நிக்கிறோமா? இதுதான் நாம் அலசி ஆராய்ந்து கொள்ள வேண்டியது. தீர்க்கதரிசிகளில் மிகவும் பெரிய தீர்க்கதரிசியாக கருதப்படுகிற எலியா என்ன செய்தாரு? அவர் 850 பாகால் தீர்க்கதரிசிகளையும் விக்கிரக தோப்பு தீர்க்கதரிசிகளுக்கும் எதிராய் சவால் விட்டு அவர்களை சங்கரித்து போட்டான். அடுத்தது என்ன நடந்தது? அவனுக்கு ஒரு சோர்வு வந்ததா இல்லையா? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், சில நெருக்கங்கள் மத்தியில இல்ல சில அக்கினி ஊடாய் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு போறாருன்னா, நீங்க வரங்களை நான் பெற்றுக்கொள்ளணும், கர்த்தரிடத்துல நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யறாரு? அனுமதிக்கிறார். அக்கினி ஊடாய் நடந்து போகாத வரையும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்துக்கு ப்ரமோஷன் இல்லை. வெளியில வந்த பிறகுதான் அவங்களை என்ன செய்யறாரு? பெரிய இடத்துல வைக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய பாடுகளும் பிரச்சனைகளும் கர்த்தர் உங்களை உருவாக்குறதுக்காக, இந்த பாடுகளும் பிரச்சனைகளும் நான் தேவனிடத்தில் இன்னும் அதிகமாக நெருங்குவதற்காக. பிரச்சனை வரும்போது நான் யார் இடத்துல ஓடி சேர்கிறேன்? மனுஷங்க எனக்கு ஏதோ உதவி செய்வாங்கன்னு மனுஷர்களை நாடியா,
இல்ல என்னுடைய கையில் இருக்கிற பொருளாதாரத்தை நம்பியா, இல்ல ஆள்பலத்தை நம்பியா, இல்ல என்னை நேசிப்பவரை நம்பியா? ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாருக்கும், எல்லா மனுஷருக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஒரு லிமிட் வரை நம்மளை பாதுகாப்பாங்க, ஒரு லிமிட் வரை நமக்கு உதவி செய்வாங்க. எப்பொழுதுமே ஒரு உதவியே, ஒரு மனிதனே நம்பி நம்ம உதவிக்கு கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவரே ஒரு நாள் என்ன ஆயிடுவாரு, இவன் சும்மா வந்தாலே ஏதாவது என் பேக்கெட்டை கரைக்கிறதுக்காகவே வரான்ப்பா அப்படின்னு நினைச்சு என்ன செய்வாங்க, அவங்களுக்கும் அது சோர்ந்து போவாங்க. ஆனா சோர்ந்து போகாதவர் யார் தெரியுமா? எந்த சமயத்துல நான் கதவை தட்டினா திறக்கிற ஒரே ஆள் யாரு? ஹல்லேலூயா. அவர் சொல்றார், இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசிப்பேன். கதவு திறக்க நம்ம ரெடியா இருக்கிறோமா? நம்ம அநேக நேரம் நம்ம பிஸியான லைஃப் ஷெட்யூல்ல அந்த சத்தமே நமக்கு கேட்கறது இல்லை. பாருங்களேன், அவருடைய மெல்லிய சத்தம் நமக்கு கேட்கறதே இல்லை. ஆனா நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், அப்படியே அவரை நாடி போறோம். ஒரு சாதாரண விசுவாசியாய் அல்லாமல், எனக்கு பிரச்சனையோ எனக்கு பிரச்சனை இல்லையோ, எப்பொழுதும் நான் என்னுடைய அப்பாவை தேடி போகணும், எப்பொழுதும் நான் என்னுடைய தகப்பனை தேடி போகணுன்ற ஒரு மனநிலையோடு கூட இருக்கணும். சோர்வு எல்லாருக்கும் வருகிறதா இருந்தாலும் இந்த சோர்வில் இருந்து பலப்படுவது எப்படி? முதல்ல சோர்வு ஏன் வருது, சோர்வு எப்படி வருகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கடி, என்னுடைய வாழ்க்கையில இந்த நெருக்கங்கள் மாறுவதற்கு ஏன் இவ்வளவு கால தாமதம்? ஒவ்வொரு நாளும் விடியும் விடியும் நினைக்கிறோம், ஆனா என்ன செய்யல, பொழுது விடியதை தவிர என்னுடைய வாழ்க்கையில விடிஞ்ச மாதிரி இல்லையா? என்னுடைய பிரச்சனைகள் தொடர்கிறதே. சில நேரம் நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற இந்த நெருக்கடிகளும் சவால்களும், எதுக்கு நான் கர்த்தரை பின்பற்றுகிறேன், எதுக்கு நான் தேவனை சேவிக்கிறேன்ற ஒரு கேள்விக்கு நேராய் கூட என்ன செய்கிறது, கடந்து செல்ல இருக்கிறது பாருங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிற காரியம் பாருங்களேன், ஏசாயா 44:24, உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். ஹல்லேலூயா. உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிறவர் தேவன் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளுடைய வாழ்க்கையில சில பகுதிகளில் கர்த்தாவே ஏன் இதை செய்றீங்க, ஏன் எனக்கு எதிராக இந்த காரியங்கள் நடக்குதுன்னு நம்ம யோசிக்கிறோம். கர்த்தருடைய அனுமதி இல்லாம தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய வாழ்க்கையில ஒன்று என்ன செய்யாது, நடக்காதுன்ற விசுவாசம் எப்ப தெரியுமா வரும்? நான் தேவனுடைய கரத்துக்குள் இருக்கிறேன், தேவன் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார். இங்க சொல்லப்பட்டது, உன் மீட்பரும் உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாகிய நான் சொல்றேன். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வானத்தை விரித்து பூமியை, ஹல்லேலூயா. இந்த வானம் பூமி அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு எப்பெல்லாம் வருதோ, அடுத்த ஒரு வசனம், அடுத்த ஒரு சங்கீதத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 121:1-2 எல்லாருக்கும் தெரியும்ல. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். 2வது வசனம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உங்களுடைய வாழ்க்கையில நல்லா நீங்க கவனிச்சுக்கணும், வானமும் பூமியும் அப்படின்ற வார்த்தை, கர்த்தர் தான் இதை உண்டு பண்ணினார். வானம் அப்படி இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்குன்னா, heaven and the earth அப்படின்னு இருக்கு. heaven யாருடையது, வானம் யாருடையது? தேவனுடையது. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படின்னு வேதம் சொல்லுகிறது. வானம் அவருடைய சிங்காசனம். அப்போ வானம், heaven throne அவருடையது, பூமி யாருடையது? உங்களெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. பூமி அவருடையதா? அவருடையதுதான். ஆனால் அவர் மனு புத்திரனுடைய கையில் என்ன செய்யப்பட்டது? ஒப்பு கொடுத்தார். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா சோதனை நெருக்கங்கள் எல்லாம் நாம் என்ன செய்ய முடியும்? அடையாளம் கண்டுகொள்ள முடியும். வானமும் பூமியும் அவர்தான் உண்டாக்கினார். முதல் மனிதனாகிய ஆதாமை உண்டாக்கி இந்த பூமியினுடைய சகல காரியத்தையும் ஆட்சி செய்வதற்கு என்ன செய்தாரு? அதிகாரம் கொடுத்தாரு. எடுத்துக்கொள்ளும். நீங்க பாக்குறப்ப எனக்கு பயமா இருக்குது. ஆதியாகமம் 1:28 படிக்கலாமே. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. என்ன செய்தாரு? தன்னை போல தன்னுடைய ரூபமாக சாயலாக உண்டாக்கிய மனிதனிடத்தில் அந்த பூமியில் நீ ஆட்சி செய்ப்பா. வானம் என்னுடையது, பூமி என்ன செய்யறாரு? நம்ம கையில் என்ன செய்திருக்கிறாரு? சொல்றதுக்கே கூச்சமா இருக்குது பாஸ்டர், எனக்குன்னு ஒரு நிலம் கூட இல்ல, எப்படி பூமி என்னுடையதுன்னு சொல்றது இல்ல?
அதிகாரத்தை கொடுத்துருக்கார். நான் நல்லா சொல்றேன் கேளுங்க. இந்த உலகம் என்ன நமக்கு சொல்லுகிறது? ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தா, ஏதோ ஒரு லெட்டர் கொடுத்தா இதுதான் அதிகாரம், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில கிடைச்சாதான் அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்த முடியும். ஆனால் ஆவிக்குரிய மனிதனோ அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது கர்த்தரிடத்தில் இருந்து. அவர் சொல்றார் பாருங்களேன், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்துங்களா. என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்களா இல்லையா? உங்க மேனேஜருக்கெல்லாம் உங்களை கீழ்ப்படுத்துறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குதா இல்லையா? அவங்க ஆர்டர் போட்டா நீங்க கேட்கணும்ன்ற அதிகாரம் இருக்குதா? அதே அதிகாரம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. நீங்க பூமியை என்ன செய்யுங்க? நிரப்பி கீழ்ப்படுத்துங்கள். ஏன் எனக்கு சோர்வு வருது? ஏன் எனக்கு நெருக்கடிகளை என்னால சமாளிக்கவே முடியல, என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல? காரணம் என்ன தெரியுமா? அந்த அதிகாரத்தை கீழ்ப்படுத்துகிற அதிகாரத்தை நம்ம என்ன செய்யறோம்? அநேக நேரம் அது யோசிக்கிறதே இல்லை. எனக்கு உள்ள வீட்டுக்குள்ள நான் அதிகாரம் செலுத்த முடியும். அதே போலதான் பூமி உங்களுடைய வீடாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் வராதா? வரும். சோர்விலேயே நான் தனிமைப்படுத்தப்பட்டது போல வாழ்வதற்கு அல்ல, சோர்ந்து போறதுக்கே இல்ல, நெருக்கத்தின் மத்தியிலேயே என்னுடைய கூடாரத்தை போட்டுக்கொண்டு என்னுடைய கர்த்தர் என்னை இப்படிதான் வச்சிருக்கிறார், அப்படி அல்ல. அதிலிருந்து மீண்டு வருவதற்கு தான், பலன் கொள்வதற்கு தான் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அநேக வசனங்களை சொல்ல முடியும். பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. அநேக வார்த்தைகள் நமக்கு தெரியுது. ஆனால் கர்த்தர் எனக்கு பலனை பெற்றுக்கொள்வதற்கு நான் அநேகரன் என்ன செய்யறதில்ல, யோசிக்கிறது இல்லை. இல்ல, அவர் சொல்லாரு, இந்த உலகத்துல நல்லா யோசிங்க, நல்லா கவனம் பாருங்களேன். முதல் மனிதன் பண்ண தவறு நிமித்தமாய் அந்த அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதுல எப்படி அந்த அதிகாரம் பறிபோனது? யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்குதுல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றிற்கும் வரான், ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாகவும் அது பரிபூரணம் அடையும்படியாக வந்திருக்கிறேன். திருடன் திருடதான் வரான். முதல் அதிகாரத்திலே, 2ஆம் அதிகாரத்திலே, 3ஆம் அதிகாரத்திலே அவன் என்ன செய்யிட்டான்? அவனுடைய திருட்டு பிளான், தந்திரத்தை என்ன செய்யிட்டாரு? தொடங்கிட்டான். நான் ஒன்று நல்லா சொல்றேன், கவனமா கேளுங்க. கர்த்தர் சத்துருனுடைய சகல கிரியைகளையும் முடிச்சிட்டாரு. இனி நம்ம போய் சத்ருவை ஜெயிப்பதற்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் சத்ரு தந்திரத்தை தான் நாம் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். நல்லா கவனமா அதை புரிஞ்சுக்கணும். பிசாசுக்கு இனி ஒரு அதிகாரமும் கிடையாது. அவன் சத்ருவானவன் காலுக்கு கீழே போட்டு மிதிச்சிட்டாரு. சத்ருனுடைய சகல கிரியைகளையும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்ன செய்யப்பட்டது? முடிக்கப்பட்டது. ஆனால் அவன் தந்திரம் உள்ளவனா இன்றும் நம்மளை என்ன செய்யறான்? கீழே விழ செய்கிறதுல மிகவும் தந்திரமாய் செயல்படுகிறான். எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. சத்ரு புதுசா உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆனால் அவன் தந்திரம் சூழ்ச்சி செய்து தேவனுடைய திட்டத்தில் இருந்து உங்களை என்ன செய்வான்? பிரித்தெடுக்கிறதுக்காக அவன் என்ன செய்யறான்? முயற்சிகளை செய்யறான். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இயேசுவானவர் ஜீவனை கொடுக்கும்படியாக வருகிறார்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு பலவீனமோ சுகவீனமோ பயமோ குழப்பமோ அவனுக்கு இல்லவே இல்லை. பிதாவாகிய தேவன் அவனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் விட்டுட்டு, இது எல்லாத்துக்கும் நீ தான் என்ன செய்யணும்? பேர் வச்சிருந்தார். ஓடுகிற ஒவ்வொரு மிருகத்திலிருந்து, மரங்களிலிருந்து, ஒவ்வொரு சிறு பிராணிகளிலிருந்து எல்லாத்துக்கும் யார் பேர் வைக்கணும்? ஆதாம் தான் பேர் வைக்கணும். அவன் எந்த விதத்திலையும் குழம்பவே இல்லை, குழப்பம் அடையவே இல்லை, எந்த விதத்திலையும் பயம் இல்லை. ஏன் தெரியுமா? சத்ருவினுடைய ஆதிக்கம் அங்கே இல்லை. நம்முடைய சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல சத்ருவானவன் உள்ள நுழைய முடியாதபடி என்னை இடை கட்டி கொள்கிறேனோ அந்த இடத்துல குழப்பம் வர்றதுக்கோ பயம் வர்றதுக்கோ வேதனை வர்றதுக்கோ வழி இல்லை. யோபுவை சுற்றி கர்த்தர் ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்ட வரையும் சத்ருவானவன் என்ன செய்ய முடியல? உள்ள வர முடியல. அவனுடைய வாழ்க்கையில் தன்னை கர்த்தருக்குள் அவன் என்ன செய்தான்? ஒரு வளையத்தை ஏற்படுத்தி கொண்டான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சில தவறுகள், ஏதோ ஒரு டிசிஷன் என்ன செய்யறது? ஒரு சின்ன வலியை உண்டாக்குது. இந்த வலியின் மூலமாய் உள்ள வருவதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சோர்வுகள் ஏற்படுகிறது. கர்த்தர் தந்த அதிகாரத்தை ஏதோ ஒரு இடத்துல நான் அந்த பகுதியை நான் என்ன செய்யறேன்? எக்ஸ்போஸ் பண்றதுனால தான் அந்த இடத்துல ஒரு வலி உண்டாகுதுல.
அதுதான் நமக்கு ஒரு வேதனையாய் சோர்வாய் மாறுகிறது நம்ம பார்க்குறோம்ல. சரி, இது ஆதாமனுடைய வாழ்க்கையில் வரையும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு பிற்பாடு பிரச்சனைகளிலிருந்து மனித குலத்தை மீட்டெடுக்க தான் பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை அனுப்பினார்ல. நாம் போன வாரம் பார்த்தோம் லூக்கா 9:1 லூக்கா 9:1 நம்ம என்ன பார்த்தோம்? அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் அழைத்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து பிசாசுகளை துரத்தவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களுக்கு என்ன செய்தாரா? அதிகாரம் கொடுத்தார். இழந்து போன மனிதனிடத்திலிருந்து மனிதன் அந்த அதிகாரத்தை தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்ன செய்றார்? திருப்பி கொடுக்கப்பட்டது. அப்போ அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட நாம் சோர்ந்து போறதுக்கு வாய்ப்பே இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கிற வரையும் என்ன செய்வான்? சத்ரு அவனுடைய தந்திரங்களை என்ன செய்வான்? நமக்கு செலுத்தி கொண்டே இருப்பான். அந்த தந்திரத்தில் ஏதாவது ஒரு தந்திரத்தில் நாம் பிடிபட்டோம் என்றால் நாம் சோர்ந்து போக வாய்ப்புகள் அதிகம். சகல கிரியைகளையும் கர்த்தர் அழித்தார். சகல கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்தாரு? அழித்து போட்டார். ஆனால் அந்த தந்திரங்களுக்கு நாம் இன்னும் என்ன இல்லை? விதிவிலக்கா இல்லை. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை படிக்கலாம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து. போதும். இந்த நடந்த சம்பவம் என்ன? தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் வேறு பட்டணத்திலிருந்து வரும் முன்பதாக சிக்லாக்கை சத்ருக்கள் முற்றுகையிட்டு எல்லாவற்றையும் சுட்டரித்து போட்டார்கள். அவனுடைய உடைமைகள் எல்லாம் சுட்டரித்து போட்டார்கள். மனைவி பிள்ளைகளை எல்லாம் சிறை கொண்டு போனார்கள். 6வது வசனத்தை படிப்போமே. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானபதினால் அவரை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள நடந்து போனானா இல்லையா? ஒரு நெருக்கடியை கர்த்தர் அனுமதித்தாரா இல்லையா? அப்போ உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நாம் என்ன செய்யறோம்? ஒரு நெருக்கடி வந்தது, ஒரு சோர்வு வந்தது, ஒரு வேதனையான பகுதிக்குள்ள நடக்கும்போது நமக்கு வருகிற ஃபர்ஸ்ட் டவுட் என்னது? கர்த்தாவே நீங்களாம் இருக்கிறீங்களாப்பா? சண்டே காலையில் போயிடுறேன் சர்ச்சுக்கு, ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா? தாவீது பாருங்க, தேவன் சொல்லி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். பாடுகளும் சோர்வுகளும் பிரச்சனைகளும் இந்த உலகத்தில் இருக்கிற வரையும் நமக்கு இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன், கர்த்தருக்கு தெரியாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காதுன்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்குமே என்றால், இங்கு நீங்க இந்த அதிகாரத்தை இந்த இன்னும் சில வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது தான் அவங்கள லீட் பண்ணி கொண்டு போறான். he is a leader, he was a leader. ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாரும் என்ன செய்யிட்டாங்க தெரியுமா? இவனை கல்லெறிஞ்சு கொன்னாலும் தகும் இல்ல, கூட இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள நெருக்கடி கொடுக்கலாம். வெளியில இருந்து தான் வருது, சத்ரு தான் ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்கிறான், கூட இருக்கிறவங்களுமா. அவன் அந்த சோர்விலே இல்லை. அவன் என்ன செய்தான்? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நான் உங்களுக்கு சொல்றேன், சில நேரங்களில் உங்களுக்கு கரங்களை கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கலாம். சில நேரங்கள் உங்கள் வீழ்ந்து போன உங்களுடைய நிலைமையை பார்த்து தூக்கி விடுவதற்கு சில கரங்கள் இருக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே கரங்களையே பார்த்துட்டு இருக்காதீங்க. யாரை பார்க்கணும்? ஆமா, சில நேரம் கரங்களே இருக்காது. எலியா போய் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது காகம் வந்தது ஃபர்ஸ்ட் இல்ல, தண்ணீர் நல்லா இருக்கிற வரையும் அவர் பாட்டுக்கு சாப்பிட்டாரு, தூங்கினார். சாப்பிட வேண்டியது, படுக்கை போட வேண்டியது, அவ்வளோதான் அவருடைய வேலை. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது தான் அவருக்கு பிரச்சனை வந்தது இல்லை. ஐயோ தண்ணி குறையுதே. God has another plan. உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு உதவி கொடுக்குறவங்க இவங்க வில்லன்னு சொல்லிட்டாங்களே, அவங்கள நீங்கள் பகைக்காதீங்க. கர்த்தர் என்ன செய்யல, அதை உங்களுக்கு அனுமதிக்கலன்னு அர்த்தம். நீ கரங்களை நோக்கி அல்ல, என்னை நோக்கி பார். தாவீது மற்ற மனிதர்களை போலதான். அவன் ஒரு லீடரா இருந்தாலும் அவனுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாரையும் கொண்டு போயிட்டாங்க. எவ்வளோ ஒரு வெக்கமான ஒரு விஷயம் இல்ல. கூட இருந்தவங்க எல்லாம் கல்லெறியறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் அவனோ கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எனக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் தான்
என்னுடைய பலவீனங்களை என்ன செய்ய முடியும்? புரிந்து கொண்டு என்னை பலப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நல்ல விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டா எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோம். ஆனால் விசுவாசம் எப்படி இருக்கணும்? நல்லா கேளுங்க. நம்மளுடைய விசுவாசம் எப்படி தெரியுமா இருக்கணும்? படுக்கைக்கு போற காலையில விடியும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு என்னைக்காவது இல்லாம போயிருக்கா? நாளைக்கு சூரியன் வரும் அப்படின்றது எல்லாருக்கும் நம்பிக்கையா இருக்குதுல்ல? நல்லா சாப்பிடுறோம், அதெல்லாம் டைஜஸ்ட் ஆகுதுன்றது நம்புறோமா இல்லையா? ஆமா தானே? கடல் அலைகள் அது தொடர்ந்துகிட்டே இருக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? இதெல்லாம் நம்ம நம்புறோம் பாருங்க. இப்படிதான் நம்மளுடைய நம்பிக்கை இருக்கணும். கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை எப்படி தெரியுமா? நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன்ப்பா, அவர் என்ன செய்வாரு? பார்த்துக்குவார். அப்படி நம்ம என்னைக்காவது நம்புறோமா? விசுவாசித்து ஜெபிக்கிறோம், ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறோம். ஆனால் என்னுடைய ஜெபம், என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? நாளைக்கும் என்ன செய்யும்? சூரியன் உதிக்கும். யாருக்காவது அந்த டவுட் இருக்குதா? நாளைக்கு வெயில் நிறைய துவைச்சு வேற போட்டிருக்க, நாளைக்கு சூரியன் உதிக்குமோ உதிக்கா அப்படி டவுட் படுறோமா? கிடையாதுல்ல. சூரியன் கண்டிப்பா என்ன செய்யும்? உதிக்கும். அப்ப நான் என்னுடைய ஜெபமும் என்னுடைய நம்பிக்கை, கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை எப்படி தெரியுமா இருக்கணும்? அப்படிதான் இருக்கணும். கட்டாயம் இதை கர்த்தர் என்ன செய்வாரு? செய்வார் என்ற நம்பிக்கை எனக்குள்ள பிறக்கணும். சங்கீதம் 18:29 தாவீது சொல்றாரு. இந்த தாவீது இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள் போன தாவீது தான் சொல்றாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. நமக்கு வர சோர்வுகள் நம்ம ஒரு பக்கம் மூலையில தள்ளி ஒடுங்கி உட்கார்வதற்கு அல்ல. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்துடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டம் எதிராக வருது, எங்கடா இடம் கிடைக்கும் நம்ம தப்பிச்சு போறதுக்கு அல்ல, பாய்ந்து போறது. எது பாய்ந்து போகும்? பலன் உள்ளவன் பாய்ந்து போவான்ல. குதிரை எப்படி போவோம்? பாய்ந்து போகும். அப்போ உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து என் தேவனாலே ஒரு மதிலை. எந்த காரியமும் என்னுடைய சுயபலத்தினால் அல்ல, கர்த்தரை சார்ந்திருக்கும் போது எப்படிப்பட்ட மதிலா இருந்தாலும், எப்படிப்பட்ட சேனைகளின் கூட்டமா இருந்தாலும் அதை கர்த்தர் என்ன செய்வார்? கடக்க செய்வார். கிதியோனை குறித்து பார்க்கும்போது அவன் ஒரு பயந்தாங்கோலி தான். உங்களை போன என்னை போல ஒரு சாதாரண மனிதன் தான். கர்த்தர் அவனுக்கு முன்பதாக ஒரு பெரிய சேனையை என்ன செய்யறாரு? காட்டுகிறார். மீதியானியர்கள் வெட்டுக்கிளிகளை போல ஒரு பெரிய படை இருக்குது. ஆனால் இவனையோ கர்த்தர் என்ன செய்யறாரு? பராக்கிரமசாலியே அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்ல, இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படிதான் பார்க்கிறாரு. நம்ம என்ன செய்யறோம்? பின்னாடி யாரையோ கூப்பிடுறாரு போல இருக்கு அப்படின்னு திரும்பிக்கிறோம். இல்ல, கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விசேஷித்தவர்கள். அதுதான் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் வெறும் ஒரு வார்த்தையினால் அலங்கரிப்புக்காக அவர் சொல்லல. அவர் நம்ம போன வாரம் கிளியரா பார்த்தோம். 12 பேர்களுக்கு மாத்திரம் அந்த அதிகாரத்தை கொடுத்தாரா? இல்ல, 70 பேருக்கும் 500 பேருக்கும், அவரை விசுவாசிக்கின்ற யூதர்களுக்கும், அவருடைய விசுவாசிக்காத புறஜாதியான உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரத்தை என்ன செய்திருக்கிறாரு? ஆனால் அந்த அதிகாரம் எப்பொழுது தெரியுமா செயல்படும்? அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறவரை தான். இல்ல, அந்த அதிகாரம் அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய கரத்தில் இருக்கும் வரை தான் அது செயல்படும். இல்ல, அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 28:19 சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் சொல்றார், அவருடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து சொல்ற வார்த்தை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் சொல்றேன், நீங்க புறப்பட்டு போய் என்ன செய்யுங்க? பல காரியங்களை சொல்றார். சகல ஜாதிகளும் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு. அதுல 20வது வசனத்தை பாருங்களேன். 20வது வசனத்தை படிக்குமே. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இதுதான் கீவேர்ட். உலகத்தின் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட. அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்துவது, நான் தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனோடு கூட இணைந்து செயல்படும் போது தான் என்ன செய்யும்? அதிகாரம் செயல்படும். தேவனிடத்தில், தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி என்னுடைய சுய வாழ்க்கை, என்னுடைய பரிசுத்தமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன் என்றால் அந்த அதிகாரம் என்ன செய்யாது? செயல்படுவதற்கு அவசியம் இல்லை.
அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே நான் சொல்கிறேன், நீங்க உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்றாரு. நான் எதெல்லாம் உங்களுக்கு சொன்னனோ அதை நீங்க கை கொள்ளும்படியா இருங்க. இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. சோர்வு வரும்போதெல்லாம் கர்த்தர் என்ன செய்றாரு? நம்மை தேற்றுகிற தேவனா இருக்கிறார். எலியா சூறை செடியில போய் கீழே போய் படுத்துக்கிட்டான். போதும் கர்த்தாவே, போதும், என்னுடைய மூதாதர்களை காட்டிலும் நான் நல்லவன் இல்லை, என்னுடைய வாழ்க்கை போதும், நான் முடிச்சு கொள்றேன்னு நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு சொன்ன காரியம் என்ன? தூதனை அனுப்பி அவனுக்கு என்ன செய்றாரு? அந்த டைம்ல என்னவோ அதுதான். சோர்ந்து போய் வேண்டாம் சாப்பிடாம போய் படுத்துக்கிறான். யார் அவரு? பாகால் ராஜாவுக்கு முன்பதாக சவால் விட்ட ஒரு மனிதன். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், சோர்வு எல்லா நேரங்களிலும் எல்லாரையும் தாக்கக்கூடிய ஒரு ஆயுதம். ஆனால் நமக்கு அதுக்கு நம்ம இடம் கொடுக்காத வரையில் அதிலிருந்து மேற்கொள்வதற்கு கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? பலப்படுத்துவார். ஆனால் நம்ம அதை சோர்விலே வாழ பழகி கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபா இருக்கும். அவர் என்ன செய்யறாரு? இந்த உலகத்துல அழைத்ததற்கு உங்களுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்கும்படியாக நம்மளை படைச்சிருக்கிறாரு. ஆனால் நாம் ஒரு சிறிய வட்டத்திற்குள் கூனி குறுகி இதுதான் என்னுடைய லைஃப் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ல இருக்க பழகி கொள்றோம். உலகம் நமக்கு அப்படிதான் கற்றுக் கொடுக்குது இல்ல? எல்லாவற்றையும் உதறி தள்ளி உடைத்தெறிந்து நம் மேலே எழும்ப கர்த்தர் என்ன செய்யறாரு? விரும்புகிற தேவனா இருக்கிறார்ல. ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்துல நான் எப்படி என்னை கையாண்டு, இந்த சோர்ந்து போகிற இந்த தருணங்களில் நான் எப்படி என்னை தக்க வைத்துக் கொள்கிறேன்? நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது. நீதிமொழிகள் 24:10, நீ ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகினதா இருக்கிறது. ஒரு பிரச்சனை வரும்போது என்னுடைய பலன் அப்பதான் டெஸ்ட் பண்ணப்படுது இல்ல? என்னுடைய ஸ்ட்ரென்த் எப்போ டெஸ்ட் பண்ணப்படுகிறது? ஒரு பரீட்சை வரும்போது தான் டெஸ்ட் வருது. ஆபத்து காலத்துல நான் சோர்ந்து போவேன் என்றால், ஒரு பிரச்சனை வரது கேள்விப்பட்ட உடனே சில பேர் அப்படியே தலை சுத்த ஆரம்பிச்சிடும் பாருங்க. ஐயோ இது நடக்குதா? உடனே தலை சுத்துறோம். தலை சுத்துறது இல்ல, வேற காரியத்துக்கு தலை சுத்தம், அது வேற. ஆனா ஒரு செய்தி ஒரு செய்தி வந்த உடனே எப்படி இருக்கும்? அது கேட்ட உடனே அப்படியே பாதி நடுங்க ஆரம்பிச்சிடும். உடனே ரியாக்ட் பண்ண. நல்லா கவனமா கேளுங்க. பதட்டம், நம்மளுடைய பதட்டம் என்ன செய்யறது? நாம் நினைத்தது அல்ல, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாது போல என்ன நடக்க செய்கிறது. இந்த சூழ்நிலை என்ன கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ அது அதிகாரம் எங்க போகுது? நான் நினைக்கிறதை செய்யல, நான் பதறி போகிறேன் என்றால் அந்த பதறி நான் செய்கின்ற காரியம் வேறு ஒரு அதிகாரத்திற்கு உட்பட்டவனாய் நான் மாறுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது இந்த வார்த்தைகள்? ஹல்லேலூயா. அப்போ ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகினது என்று சொல்லி நீதிமொழிகள்ல பார்க்கிறோம். தானியேல்ல இன்னொரு வசனம் பார்க்கிறோம். அது இங்கிலீஷ்ல தான் ரொம்ப அழகா இருக்கு. Those who know their God, they are strong. தேவனை அறிந்த ஜனம் பெரிய காரியங்களை செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இருக்குது. ஆமா, இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. Those who know their God, they are strong and they shall do great exploits அப்படின்றது. தேவனை அறிந்த ஜனங்கள் பெரிய காரியங்களை செய்வார்கள் அப்படின்றது. இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்ததற்கு என்ன தெரியுமா? ஒரு பெரிய காரியத்திற்காக, ஒரு பெரிய திட்டத்திற்காக அழைத்திருக்கிறார். ஆனால் நம்ம வருகிற சிறிய சிறிய காரியங்களுக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போவோம் என்றால் கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களில் என்ன செய்ய முடியாது? செயல்படாம தடைபடும். சின்ன சின்ன காரியம். நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் உங்களை சோர்வுபடுத்துதுன்னா முன்னேற முடியாதபடி உங்களை என்ன செய்கிறது? தடை செய்கிற சத்துருனுடைய தந்திரம். இந்த தந்திரங்கள் தான் என்ன செய்து சோர்வடைய செய்கிறது. சோர்வடைந்தவன் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? சேனையை நோக்கி பாய்ந்து செல்ல முடியுமா? யாரு பாய்ந்து செல்ல முடியும்? ஒரு எந்த பயமறியாத ஒரு காரியம் தான் பாய்ந்து செல்ல முடியும் இல்ல? இளங்கன்று பயமறியாதுன்னு வாங்க. அந்த கன்றுக்குட்டியை பார்த்துருக்கீங்களா? அது நடக்காது. என்ன செய்யும்? துள்ளி துள்ளி தான் போகும். அப்போ பயம் எனக்குள்ள இருக்கும்போது சேனைக்குள் பாய்ந்து போகிறதுக்கு என்னால் என்ன செய்ய முடியாது? சோர்வடைய செய்யும். சோர்வடைய செய்யும். ஹல்லேலூயா. சங்கீதம் 18 சங்கீதத்தின் 1-2 வசனங்களை நாம் பார்க்கலாமே.
என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிறேன் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே உம்மிடத்தில் நான் என்ன செய்வேன்? அன்பு கூறுவேன் சொல்ற இந்த வார்த்தை, கர்த்தர் என் கன்மலையும் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் என் அடைக்கலமும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதுல கன்மலை, ராக், கர்த்தர் மேல் எனக்கு உள்ள அன்பு, கர்த்தராகிய தேவனை உண்மையில் நான் என்ன செய்கிறேன்? அன்பு கூறுகிறேன். கர்த்தர் என் பலனானவர் அப்படின்னு சொல்கிறோம், அன்பு கூறுகிறோம். அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னது? என் கன்மலை, த ராக். ராக் என்ன? எப்பயுமே என்னது? ஸ்டெபிலிட்டி. கர்த்தரிடத்தில் நான் வைத்திருக்கின்ற அன்பு, பலனாகிய அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு எப்படி இருக்கும்? ஸ்டேபிளாக இருக்கணும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். என் கோட்டை, ஃபோர்ட்ரஸ், பாதுகாப்பு. கர்த்தருடைய அன்பில் இருந்து என்னை பின்மாறி செய்வதற்கு நான் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது? அனுமதிப்பதற்கு. இதுதான் நான் என்னுடைய சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் இஸ் ஃப்ரம் காட். என்னுடைய பலன், என் பலனாகிய கர்த்தாவே உம்மிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன். இதுதான் சங்கீதக்காரன் சொல்றான். அவனுடைய பலனை நம்பி அவன் ஒரு நாளும் என்ன செய்யல? நிக்கல. எந்த சூழ்நிலையிலும் அவன் தேவனுடைய பலனை சார்ந்திருந்ததுனால தான் அசாத்தியமான காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் அவனை என்ன செய்தாரு? பயன்படுத்தினார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்யலான ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஆனா நான் உடன்படலைன்னா அது என்ன செய்ய முடியாது? செயல்படுத்தவே முடியாது. ஓடாத குதிரை மேலே யாரும் என்ன செய்ய முடியாது? பந்தயம் கட்டுவாங்களா? கட்ட மாட்டாங்க, ஓடவே ஓடாது. இதுக்கு இன்னைக்கு அநேக ஓடாத குதிரைகளா என்ன செய்யறோம்? விசுவாசிகளா இருக்கும். என்னுடைய பிரச்சனைகளையே நான் பார்த்து சமாளிக்க எனக்கு நேரம் இல்லை பாஸ்டர். நான் சொல்றேன், உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கணும்னா ஒரே ஃபார்முலா என்ன தெரியுமா? கர்த்தருடைய காரியத்தை குறித்து கேளுங்க, கர்த்தருடைய காரியங்களை செயல்படுத்த தொடங்க, கர்த்தருக்காக வாழ பழகுங்க. கர்த்தருக்காக நீங்க நின்னீங்கன்னா அவர் உங்களுக்காக நிற்பார். என்னுடைய பிரச்சனைகளுக்காக நான் நிற்கணும்னு நினைச்சீங்கன்னா சாவுற வரையும் என்னுடைய பிரச்சனைக்காக நான் தான் என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். தேவனுக்காக நீங்க நிற்கும் போது உங்களுடைய பாதைகளை என்ன செய்வார்? கர்த்தர் செவ்வை பண்ணுவார். அதுதான் ஃபார்முலா. விசுவாசிகளுடைய ஃபார்முலா அதுதான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி நினைச்சனா நம்ம என்ன செய்ய முடியாது? உங்களுக்குரிய ஓட்டத்தை ஓடவே முடியாது. ஒரு சோர்வு வந்தவனை அவங்க ஏதோ சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம என்ன செய்வோம்? கண்ணை கசக்கிட்டு ஒரு மூலையில் ஆமா அப்படிதான் போல அப்படின்னு நம்ம நம்புவோம். ஆனால் உங்களுடைய அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தாத வரையும் தேவனுடைய திட்டங்களை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்னா முடியாது. இல்லை, எவ்வளோ பெரிய ஒரு ட்ரக்காக இருந்தால் கூட, ஒரு நோஞ்சா மாதிரி ஒரு போலீஸ் இருந்தால் கூட கையை நீட்டின உடனே நிற்குது. எதுக்கு? அதிகாரம். இல்லை, எவ்வளோ பெரிய வண்டியா இருக்குது, இங்க நின்ன அவர் அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு அங்கே போய் நின்ன உடனே அந்த வண்டி நிற்குது. காரணம் என்னது? அந்த அதிகாரத்தை நாம் அநேக நேரம் என்ன செய்யறதில்ல, பொருட்படுத்தாத நிமித்தம் நிலைமையில தான் என்ன செய்யுது? அதை நாம் இழந்து போறோம். அதிகாரத்தை வச்சிருக்கவங்க என்ன செய்வாங்க? பயன்படுத்தணும். உங்க மேனேஜர் இருக்கிறாரு, அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்குது, ஆனால் டெய்லி வந்து ஆஃபீஸில் சைன் மட்டும் போட்டுட்டு போய்கிட்டே இருந்தால் அவர் என்ன பண்ணுவாங்க? அவர் நம்ம லெவலுக்கு இறக்கிடுவாங்க. எப்பா நீ உன்னுடைய சேர் இது இல்லை, நீ என்ன செய், சைன் போட்டு உட்காரதுக்கு வேற சேர் இருக்கு. இல்லை, அதிகாரத்தை பயன்படுத்தணும். கர்த்தர் இந்த பூமியில் மனுஷனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பூமியில் நடக்கின்ற காரியங்கள் நமக்கு விரோதமாக இருக்கலாம், சில சம்பவங்கள் நமக்கு அது கிரகித்து கொள்ள முடியாதபடி இருக்கலாம். ஆனால் நீங்க என்ன செய்யணும்? அதிகாரத்தை பயன்படுத்தணும்னா உடனே அங்கே போய் நின்று எதாவது செய்யணும் இல்லை, முழங்கால் என்ன செய்யுங்க? முடக்குங்க. கர்த்தரிடத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். இந்த காரியத்தில் நான் செய்ய வேண்டியது என்ன? தாவீதை குறித்து பார்க்கும்போது அதை தான் பார்க்குறோம். அவனும் உங்களைப் போல என்னை போல, எலியாவை குறித்து பார்க்கும்போது அவன் உங்களைப் போல என்னை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். ஆனால் மழை பெய்யாதுன்னு உடனே என்ன செய்து? எப்படி ஒரு மனுஷனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? அவர் பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல என்பதை என்ன செய்து வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கு. அப்போ எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை எனக்கு கொடுக்கணும்னா அந்த அதிகாரத்தில் நிற்பதற்கும் அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்பதற்கும் எனக்கு என்ன வேணும்? பலன் வேணும். இல்லை, அப்போ இங்கே சொல்லப்பட்ட காரியம், அவர் கன்மலை, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுகிறேன். கர்த்தர் என் கன்மலையா இருக்கிறாரு, கோட்டையா இருக்கிறாரு, ரட்சகரும் என் தேவனும், நான்
அடைக்கலம் புகும் என் துருகமும் கேடகமும் ரட்சணிய கொம்பும் உயர்ந்த அடைக்கலம். உயர்ந்த அடைக்கலம்ன்றது ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்னு இருக்குது. வாட் இஸ் எ ஸ்ட்ராங் ஹோல்ட்? எது உங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்குது? ஒருவேளை பேங்க் பேலன்ஸ் என்னுடைய ஸ்ட்ராங் ஹோல்டா, பிள்ளைங்க என்னுடைய ஸ்ட்ராங் ஹோல்டா, இல்லை என்னுடைய வேலை எனக்கு ஸ்ட்ராங் ஹோல்டா? இதெல்லாம் ஒரு நாள் என்ன செய்யும்? நம்மை விட்டு போகும்ல. காலம் ஃபுல்லாக நான் மேனேஜராகவே இருப்பேன், முடியாது. ஒரு வயசானோன்னு நீ வேண்டான்னு என்ன செய்வாங்க? ஆமாம். பிள்ளை எனக்கு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கா? பிள்ளை என்ன செய்யும்? ஒரு 20, 25 வயசு, 26 வயசு வரையும் நம்மளோட இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? திருமணம் முடிச்சு அவங்களுடைய வழியை பார்த்து போயிடுவாங்க. இன்னும் என் பிடிச்சி என் பக்கம் தான் இருக்கணும்னா என்ன செய்யாது? முடியாது. எல்லாம் கடந்து போகும். என்னுடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கணும். அவர் எனக்கு அடைக்கலம், அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். He is my strong hold. இப்படி நாம் இருப்போமே என்றால் இந்த சோர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய கிருபையும் பலனையும் தருவார். இந்த கர்த்தர் என் பலனும் என் பலனாகிய கர்த்தாவே உம்மிடத்தில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தர். எனக்கு பலன் யாரு? கர்த்தர் தான். நான் கர்த்தர் மேல எவ்வளவு தூரத்துக்கு அன்பு கூர்ந்து செயல்படுகிறேன். அன்பா இருக்கிறதுனா என்னது? ஓ, கர்த்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர், ஐ லவ் ஹிம் சோ மச் அப்படின்றதுல இல்லை. என்ன அர்த்தம்? இயேசுவானவருக்கு கிளியரா ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டார். ஒருவன் என் மேல் அன்பு கூறுகிறவனா இருந்தால் என் கற்பனைகளை, ஆமா, எந்த அளவுக்கு நம்ம அன்பு கூறுறோமோ அந்த அளவுக்கு அவருடைய கற்பனைகளை நான் என்ன செய்யணும்? கை கொள்ளுகிறதுனால தான் அந்த அன்பு வெளிப்படும். ஹல்லேலூயா. சரி, அப்போ எதனால இதெல்லாம் பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இனிமே இந்த சோர்வில் இருந்து நான் என்னை பலன் கொள்ளுகிறவனா என்னை எப்படி நான் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும்? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை பார்ப்போமே. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஹல்லேலூயா. கடைசியாக சகோதரர்களே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Finally, my brethren, be strong in the Lord and power of his might. கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எப்படி பலப்படுறது? ஏன் பலப்படணும்? அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஏன்? பிசாசின் தந்திரங்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், இந்த கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் நான் பலப்படணும்னா, நான் ஏற்கனவே சொன்னதுபடி என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுகிறேன். வெறும் வார்த்தையில் அல்ல, செயல் வடிவில் நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறதுனால எனக்கு ஒரு பலன் கிடைக்குது. கர்த்தரை சார்ந்து கொள்வதனால எனக்கு ஒரு பலன் கிடைக்குது. எதற்காக இந்த பலன்? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன கர்த்தர் சத்துருனுடைய கிரியைகளை அழித்துட்டாரு. ஆனால் சத்துருனுடைய தந்திரங்கள் இன்றும் என்ன செய்து செயல்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பிரசன்னத்திலிருந்து, அவருடைய சமூகத்திலிருந்து, அவருடைய திட்டத்திலிருந்து உங்களை பின்மாறி செயல்பட அவன் இன்றும் கூட புதிய தந்திரங்களை என்ன செய்யட்டான்? செய்து கொண்டே இருக்கிறான். அடுத்த வசனம் படிப்போமே. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. போராட்டம் அப்ப இருக்கு இல்ல? யாரோடு? ஏதாவது ஒரு மனுஷனை நிப்பாட்டிட்டு இவன் தான்பா உன்னுடைய எதிரின்னா நமக்கு ஈஸியா என்ன செய்ய முடியும்? அடையாளம் கண்டுகொள்ள முடியும். சரியா இல்லையா? ஆனால் இங்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? இங்கு சொல்லப்பட்ட காரியம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டங்களிலும் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு நிறைய காரியம் சொல்றாங்க. எல்லாம் ஒண்ணுமே நமக்கு புரியல. அப்படிதானே? இல்ல, இதெல்லாம் அவுட் ஆஃப் போர்ஷன் மாதிரி இருக்குது பாஸ்டர். ஏன்னா அதிகாரம் என்னன்றது நமக்கு தெரியல. உங்களுடைய அதிகாரம் எங்கெல்லாம் செல்லுபடி ஆகும் தெரியுமா? நம்மளுடைய அதிகாரம் இன்னும் ஃபர்ஸ்ட் லைன்லேயே நிற்கிறோம். மாம்சத்தோட ரத்தத்தோடே தான் நம்ம போறோம். அந்த ஆள் அப்படி சொல்லிட்டாரு, இந்த மனுஷன் இப்படி செய்துட்டாரு, இப்படி சொல்றோமா? என்ன அர்த்தம்? இன்னும் நம்மளுடைய போராட்டம் மாம்சத்திலேயே தான் நிற்கிறோம். ஆனால் ஃபர்ஸ்டே சொல்லிருது, wrestle not the flesh and blood,
பட் பிரின்சிபாலிட்டி அண்ட் பவர்ஸ் சொல்லப்படுது. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு ஒரு சத்ருன உடனே நான் ஒரு பிக்சரைஸ் பண்ணிக்கிறேன், இந்த மனுஷன் தான் செய்திருப்பார், இவர் தான் என்னை பத்தி சொல்லி கொடுத்திருப்பார், இப்படி நம்ம யோசிக்கிறோம். ஆனா இங்க சொல்லப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. என்னைக்காவது நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துருக்குமா? ஒரு பிரச்சனை வருதுன்னா முதல்ல நீங்க யோசிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆவியில் நான் அதை அறிந்து கொள்கிறவனா இருக்கணும். நம்ம முதல்ல இது யார் பண்ணிருப்பா தெரியுமான்னு ஆட்களை அடையாளம் பார்க்கிறோம் இல்ல? நமக்கு எதிராக ஒரு காரியம் நடக்குதுன்னா இது யார் செஞ்சிருப்பான்னு எனக்கு தெரியும் பாஸ்டர், ஏன்னா உங்க மைண்ட்ல ஆல்ரெடி யோசித்து வச்சிருக்கிறீங்க, இப்படிதான் இவர் தான் செய்திருக்கணும் அப்படின்னு. அப்படி அல்ல. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. உங்களுடைய வேலை ஸ்தலமா இருக்கலாம், உங்களுடைய குடும்ப உறவுகளா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம். என்னுடைய காரியங்களில் ஏன் இந்த பின்னடைவு, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த நெருக்கடி, ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய சிந்தைக்கு வருகிற ஒரே ஒரு எதிரி யாரா இருக்கணும்? சத்ருவாகிய. ஏன்னா அவன் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா என்ன செய்யறான்? ஒருவேளை சரீர பலவீனங்களா இருக்கலாம், எண்ணங்களில் ஏற்படுகிற குழப்பமா இருக்கலாம். எதற்குமே காரணம் என்ன தெரியுமா? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். ஆமா, எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமா செயல்படுகிற ஒரே ஒரு சத்துரு என்ன தெரியுமா? அவன் தான். அவன் சில மனிதர்களை என்ன செய்யறான்? கூட்டி சேர்த்துக்கிறான். அவனுக்கு ஒத்து போறவங்களை அவனோடு கூட என்ன செய்யறான்? கூட்டி சேர்த்துக்கிறான். அதனால தான் நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு விரோதமா இந்த மனிதன், இந்த மனுஷி அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? சொல்றோம். ஆனால் முதல் பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்குது, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. The wrestle not flesh and blood, principalities, powers, rulers of this age அப்படின்னு வேதம் சொல்லுது. என்னுடைய வேலை ஸ்தலத்தில் எனக்கு விரோதமாக செயல்படுகிறாங்கன்னா நீங்க ஆவியில் நிதானித்து அறிந்து கொள்கிறவராக இருந்தீங்கன்னா நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, புது பலனை பெற்றுக்கொள்வீங்க. உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாய் உங்களை எழும்புகிறாங்க, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் என்னை குறித்து பேசுறாங்க, என்னை காயப்படுத்துறாங்க, அவங்களுடைய வார்த்தை என்னை ரொம்ப துக்கப்படுத்துது. அவர்கள் அல்ல, அவர்கள் பின்னாடி இருந்து செயல்படுகிற ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை மாற்றி பாருங்களேன். உங்களுடைய கண்ணோட்டத்தை நீங்க திசை வேறு விதமா பார்த்தீங்கன்னா அந்த மனுஷரை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. அப்படி இருக்கின்ற அப்படிப்பட்ட மனப்பக்குவம் இருந்தபடியினால தான் இயேசுவானவர் அவருடைய சிலுவையில் அறைந்த அந்த மனிதர்களை பார்த்து என்ன சொன்னாரு? பிதாவே, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே, இவர்களை மன்னியும். அப்படி சொல்ல முடியுமா நமக்கு? இல்லை. வெளியில சொன்னா கூட உள்ளுக்குள்ள நாளுக்கு நடக்கட்டும் அப்படின்ற மாதிரியே நம்ம பார்க்குறோம். வெளியில பரவாயில்ல, உன்னை மன்னிச்சுட்டேன், உனக்கு வார் என்ன நடக்கும் அப்படின்னு தான் நம்ம உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? பேசிக்கிட்டு இருப்பான். இல்லை, நம்ம உண்மையில் கர்த்தருக்கு தெரியும். நம்ம உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ கர்த்தருக்கு தெரியும். உள்ளுக்குள்ள நாம் நினைக்கிறத கர்த்தர் பார்த்து தான் பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். நம்ம சொல்றோம்ல, நீங்க எந்த சபைக்கு போறீங்க? நாங்களாம் ஆவிக்குரிய சபைக்கு போறோம். உங்ககிட்ட ஆவி இருக்குதா? அது கேள்விதான் இல்ல. அப்ப ஆவிக்குரிய விதத்தில் என்னுடைய கண்ணோட்டத்தை நான் பார்த்தனா இந்த சோர்வுகளும் பலவீனங்களும் என்ன செய்யாது? இன்னும் நெருக்கத்தின் மத்தியில இல்ல இன்னும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள என்ன செய்யாது? மன அழுத்தத்திற்குள் கொண்டு போகாது. அடுத்தது பாருங்களேன், 1 கொரிந்தியர் 2:15 படிக்கலாம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஃபர்ஸ்ட் பகுதி தான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஒரு காரியத்தை நீங்க நிதானித்து எப்படி ஒரு டிசைட் பண்றீங்க? உங்களுடைய டிசிஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குது? உலகத்தின் காரியங்களை குறித்து அவங்க வைத்திருக்கிறத வச்சு நீங்க ஒரு டிசிஷனுக்குள்ள வரீங்கன்னா நாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல, மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறோம். ரோமர் 8:9 அழகா சொல்லப்படுறதுல, கிறிஸ்துவின் ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவர் அல்ல. தேவனுடைய ஆவி எனக்குள்ள வாசமா இருக்கிற வரையும் தான் நான் ஆவியானவன், ஆவிக்குரியவன் இல்ல. ஆவிக்குரியவன் நிதானித்து அறிகிறான். டிசர்ன்ஸ் இருக்குது இங்கிலீஷ்ல. என்னுடைய டிசர்ன்மெண்ட் என்னது?
ஆவியானவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறாரு. எனக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் ஜீவிக்கும் போது சுற்றி இருக்கிற காரியங்களை நான் நிதானித்து அறியக்கூடிய அறிவை எனக்கு என்ன செய்கிறார்? டிசர்ன்மெண்ட்டை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா வேதம் கிளியரா சொல்லப்பட்டிருக்குது. 2 கொரிந்தியர் 4 நான் படிக்கிறேன். காணப்படுகிறவைகளே அல்ல. ரோமர் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 17-18 காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளையே நோக்கியிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. அதி சீக்கிரத்தில் நீங்கும். சோர்வுகள் வரும்போது சோர்விலே இல்லை, இது சீக்கிரத்தில் என்ன செய்யும்? மாறும். அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். நல்லா அழகா பாடுறோம்ல, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். பாடுறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா சோர்வின் பகுதியில் போகும்போது நீங்க பாட வேண்டிய பாட்டு என்னது? இந்த லேசான உபத்திரம் எவ்வளவு சீக்கிரமா என்ன செய்யும்? மாறும். ஏன்னா காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நான் விசுவாசிக்கிறேன். அப்போ என்னுடைய போர்க்களம் எங்க இருக்கும்? காணப்படாதவைகளில் தான் இருக்கும். காணப்படாதவைகளை நான் விசுவாசிக்கிறேன்னா என்னுடைய போர்க்களமும் காணப்படாத பகுதிகளில் தான் இருக்கும். அப்போ நான் நிதானித்து அறிந்து கொள்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்ல. ஹல்லேலூயா. சரி, பலன் கொள்வது எப்படி நம்ம பலன் கொள்ளலாம் அப்படின்ற நம்ம பார்த்தோம். தேவனிடத்தில் அன்பு கூறுவதன் நிமித்தமாய், அவர் மேல் விசுவாசம் வைப்பதன் நிமித்தமாய். எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டதில்ல, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும், ரிவார்ட் அப்படின்னு இருக்குது. Without faith it is impossible to please God. He who comes to God must believe that he is, and he is the rewarder of faith. கடைசி வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். Those who diligently seek him. எப்ப நான் பலனை பெற்று, எப்ப நான் ரிவார்ட் அப்படின்னு இருக்குதுல்ல, யாருக்கு ரிவார்டு கொடுப்பாங்க? இல்ல ரிவார்டு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு கூப்பிடுறாங்க, நீங்க வேலை செய்யற ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்குறோம் நாங்க நினைக்கிறோம். எப்படி இருக்கும் உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கும். அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு புதிய பலன் இருக்கும். நான் எனக்கு எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு புதிய பலன் இருக்குமா இல்லையா? அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. diligently seek him. விசுவாசம், என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? அவரை தேடுகிறதில் நான் டெலிஜென்ட்டா இருக்கணும். அப்படி இருந்தனா நான் புதிய பலனை பெற்றுக்கொள்ள முடியும், புதிய ரிவார்டு எனக்கு கிடைக்கும்ல. ஹல்லேலூயா. ரிவார்டு எப்பவுமே என்ன செய்யும்? என்ன செய்யும்? உற்சாகப்படுத்தும். என்ன எனர்ஜைஸ் பண்ணும்ல, என்னை ஒரு உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த உற்சாகப்படுத்துவதுக்கு தான் முதல்ல என்னது? நான் ஏற்கனவே சொன்னேன், ஆவியில் நாம் நிறைந்தவர்களாய் மாறணும். ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. நாம் பலவீனப்பட்டு இருக்கும்போது, இல்ல சோர்வுற்று இருக்கும்போது, ஆவியில் ஒரு பலவீனத்தை நாம் டச் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு என்ன செய்றாரு? நம்ம பலவீனங்களை அவர் என்ன செய்றாரு? நமக்கு உதவி செய்கிறவனா இருக்கிறார். எப்போ நம்ம அதை உணர முடியும் தெரியுமா? நான் ஆவிக்குரியவனாய் நடந்து கொள்ளும் போது மட்டும்தான். இந்த பலவீனம் இது இந்த காரியங்களுக்காக நடந்ததுன்னு சொல்லி அல்ல. ஆவி எனக்குள்ள என்ன செய்றாரு? பரிசுத்த ஆவி ஜீவிக்கிறார் என்ற அறிவு நமக்கு வேணும். இந்த ஆவி, ஒருவேளை மனுஷனுடைய ஆவி பலவீனப்படலாம். மனுஷனுடைய ஆவி பலவீனப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றாரு? எனக்கு உதவி செய்கிறார். நான் என்ன வேண்டிக் கொள்ளணும், நான் என்ன செய்யணும்ன்றது ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என்ன செய்றாரு? எனக்காக அவர் விண்ணப்பம் செலுத்துகிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஆவியில் பலன் கொள்வது, சில காரியங்கள் நம்ம ஆவியில் சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆவியில் பலன் கொள்வது என்பது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஆவியில் பலன் கொள்வது, சில காரியங்கள் உங்களை நெருக்கும் போது, சில காரியங்கள் சோர்வடைய செய்யும் போது ஆவியில் நீங்க என்ன செய்வீங்க? சோர்ந்து போகிறது போல ஒரு அனுபவம். ஆனால் அந்த ஆவியில் உங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றும் போது அதை நீங்க உங்களால் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 9-10 வசனங்களை படிக்கலாம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றியதும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும்
தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறார். என்ன அர்த்தம்? இந்த உலகத்தாருக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்ததை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, ஒருவனுடைய இருதயத்தில் அது தோன்றியும் இல்லை. இது உலகத்தாருக்கு. ஆனா நமக்கோ பவுல் தெளிவாய் சொல்லப்பட்ட காரியம், ஆவியினால் நடத்தப்படுகிறார். ஆவிக்குரியவர்கள் பலவீனப்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அவர்கள் பலன் மேல் பலன் கொள்வார்கள். They go from strength to strength. Those who wait upon God, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து மேலே எழும்புவார்கள். பலன் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. இதுதான் தேவனுடைய தத்துவம். நான் போதும் என்று நினைக்கிறது அல்ல, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். ஒருவன் பரிசுத்தமா இருந்தால் இன்னும் பரிசுத்தமா இருப்பதாக இருக்க என்ன செய்யணும்? அவன் இருக்க கடவன். அப்போ there is no limit. கர்த்தருடைய ஆவியானவருடைய கட்டளை என்ன தெரியுமா? நியமனம் என்ன தெரியுமா? there is no limit. நான் அட்டைன், அதுதான் பவுல் அழகா சொல்றார். நான் முற்றிலும் அடைந்தாயிற்று என்று அல்ல, நான் எதனால் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொண்டு ஆவலாய் தொடர்கிறேன் என்று இருக்கு. நான் எல்லாம் செஞ்சிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு தகுதியான ஆள் தான். ஆனா அவன் சொல்லுகிற வார்த்தை, நான் முற்றிலும் அடைந்தாயிற்று இல்ல தேறினவன் என்று எண்ணாமல் எதனால் நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொண்டு ஆவலாய் தொடர்கிறேன் என்றான். அப்போ கிறிஸ்டியன் லைஃப் இட்ஸ் a continuous process. தொடர்ச்சியாய் நான் தேவனுடைய ஆவியில் என்னோடு கூட இணைந்து வாழுகிற வாழ்க்கை தான். எப்படிப்பட்ட நெருக்கம்! நீங்களாம் நம்ம அநேக காரியங்கள் நமக்கு தெரியல. ஊழியக்காரர்களோடு சில காரியங்களை பேசும்போது நமக்கு தெரியும் அவர்கள் போகிற பாடுகள், அவருடைய பிரச்சனைகளையும் எவ்வளவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய ஆவியினாலே நமக்கு என்ன செய்திருக்கிறார்? அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லை, யோவான் 16ஆம் அதிகாரத்தை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். யோவான் 16:12-13 சொல்லப்பட்டிருக்குது. அவர் சொல்றாரு, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது, ஆனால் நீங்க இப்போது அவர்கள் என்ன செய்ய மாட்டீங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு புரிய போறது இல்லை. எல்லாத்தையும் ஒரே டைம்ல டம்ப் பண்ணா உங்களுக்கு நான் சொல்றதும் ஏதோ சொன்னாங்க, ஆனா என்ன சொன்னாங்கன்னு தெரியலன்னு வெளியில போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அடுத்த வசனத்துல சொல்லப்படுது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்கும் படிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். Hallelujah. Without the help of the Holy Spirit we cannot observe his word. பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லைன்னா இந்த ரகசியங்களை நாம் என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ளவே முடியாது. பலவீனங்கள் வரலாம், பிரச்சனைகள், பாடுகள் எல்லாம், நமக்கு கலக்கங்கள் எல்லாம் வந்தாலும் கூட அதிலிருந்து பலன் கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு? வல்லமையும் ஆற்றலையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போவது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை, அவருடைய வார்த்தைக்கு செவி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவரோட பேசணும் இல்லை. அவர் சொல்லுகிற சின்ன சின்ன காரியங்களில் நாம் உண்மையா இருப்போம் என்றால் அவர் பேசுகிற மெல்லிய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். எனக்கெல்லாம் அந்த அனுபவமே இல்லை, அப்படி அல்ல. எல்லாருக்கும் அந்த அனுபவத்தை கொடுப்பது தான் ஒரு விருப்பம். ஆனால் we have to start with living little. பேதுரு மீன் பிடிக்க போயிட்டு என்ன செய்யிட்டான்? ஒண்ணுமே கிடைக்கல. திரும்பி வந்துட்டு உட்கார்ந்துருக்கிறான். அந்த வசனத்தை படிப்போம், அதை மாத்திரம் படித்து ஜெபித்து நாம் முடிப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். போயிட்டு வந்து அப்பதான் ஒன்றும் கிடைக்கல. அவன்கிட்ட படகு இருந்ததா? இருந்தது. வலைகள் இருந்ததா? கடல் நிறைய மீன்கள் இருந்ததா? இருந்தது. ஆனா கிடைக்கல. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், என்கிட்ட எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கு பாஸ்டர். I have all the qualification what they required. ஆனால் எனக்கு கிடைக்கல. இல்லை, இன்னைக்கு அநேகருடைய கேள்வி அதுதான். நான் அவர்களை காட்டிலும் நான் நிறைய குவாலிஃபிகேஷன், எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பட் ஐ டிட் நாட் கெட் திஸ். கர்த்தர் இயேசுவானவர் சொல்றாரு, நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் என்ன செய். அதே படகு தான், அதே வலைகள் தான், கடல்ல இருந்த அதே மீன்கள் தான். ஆனால் பைபிள் சொல்லுது he got a great catch.
அவன் வலை கிழிந்து போகத்தக்கதான ஒரு பெரிய மீன் பிடிப்பை என்ன செய்தான் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். முன்னாடியும் அவனுக்கு படகு இருந்தது, வலைகள் இருந்தது, மீன்கள் இருந்தது. எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இதெல்லாம் கஷ்டம் வேண்டாம், மறுபடியும் இது கடுமையான வேலை, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டதுனால வலை கிழியத்தக்கதான மீன்ல. ஏன் அந்த வார்த்தை சொன்னார்? 2வது வசனத்தையும் படிப்போம் பாருங்களேன். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. மீன் பிடிப்பதற்கு போயிட்டு திரும்பி எம்டி ஹேண்டடா வராங்க. சோர்ந்து போய் உட்காரல, இல்ல சோர்ந்து போய் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போல, அவங்க என்ன செய்தாங்களாம்? வலைகளை. ஏன்? அடுத்த நாளுக்கு அவர்கள் ரெடி ஆறாங்க. உங்களுடைய சோர்வு ஒரே இடத்துல தங்க செய்வதற்கு அல்ல. ஐ வில் மூவ் ஃபார்வர்ட், நான் முன்னேறி செல்வேன்னு நீங்க போகும்போது மட்டும்தான் கர்த்தர் உங்களை நினைச்சவர் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்ல முடியும். அவர்கள் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே, வலைகள் எல்லாம் நீ ஏதாவது இன்னைக்கு டே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி போல வலைகளை அலசி அடுத்த நாளுக்குரிய ஆயத்தத்தில் அவர்கள் உங்களுடைய ப்ராசஸை நீங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான், உங்களுடைய தேடுதலை நீங்க தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது தான், உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் தரித்து இருக்கும்போது தான் கர்த்தர் அவருடைய கரத்தை என்ன செய்வார்? அவருடைய வார்த்தையை உங்களுக்கு அருளுவார். லெட்ஸ் கோ லான்ச் அவுட் டு த டீப் அப்படிங்கிறார். ஆழத்தில் தள்ளி கொண்டு போகலாம். நான் போகும்போது தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அதே வலை தான், அதே மனுஷங்க தான், அதே போட்டு தான். ஆனால் இந்த முறை எப்படி இருந்தது? வலை கிழியத்தக்கதான மீன்கள். உங்களை பார்த்து சொல்கிறேன், எனக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது, எனக்கு ஏற்றபடி என்னுடைய வாழ்க்கை அமையலையே, எனக்கு ஏற்றபடி எனக்கு சம்பளம் கிடைக்கலையே, எனக்கு ஏற்றபடி இது இல்லையே அது இல்லையான்னு இல்லைங்க. யூ ஹாவ் டு லிசன் த வேர்ட் ஆஃப் காட். ஆவியில் நீங்க அதை உணர்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய கிரேட் கேட்ச் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போம். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும். இன்னொரு முறை சொல்லலாம். நீர் போதும். இது உள்ளத்தில் இருந்து வரட்டும். கர்த்தாவே, இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு நீர் ஒருவர் மாத்திரம் போதும் சுவாமி. உங்க உள்ளத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பும்படியாய் கர்த்தாவே, நான் சோர்ந்து போன தருணங்கள் உண்டு கர்த்தாவே. இனி ஆவிக்குரியவனாய் ஆவிக்குள் நான் பலப்பட கர்த்தர் எனக்கு கிருபை செய்யும்படியாய் இந்த காலை வேளையில தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.